என்னங்க ஒரு கூத்தாடிக்கு போய் இவ்வளோ பேசுறீங்கன்னு? தமிழனே கூத்தாடி போய் தான் ஐயா. எங்கள் பரம்பரையே கூத்தாடி பரம்பரை தான். எங்கள் ஆதி பாட்டன் சிவனே ஆடல் அரசன் தான். அவனுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் எல்லோரும். பாட்டும் நானே பாவமும் நானே என்கிறான் எங்களுடைய கவி பேரரசு கண்ணதாசன் எழுதுறார். கூத்தும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோன்னு பாடுறான். பாடுறது எங்க ஐயா, பாடியவர் நடித்தது எங்க ஐயா, பாடுறவர் டி.எம். சௌந்தரராஜன், எழுதுனது எங்க ஐயா கண்ணதாசன். நான் உலகத்தில் ஒரு 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 பேரறிவிப்பு செய்கிறேன், ஒரு சவால். பல கோடி ரூபாய்க்கு அரங்கமைச்சு வண்ண வண்ண உடைகளை நொடிக்கு நொடி மாற்றி அழகழகு பெண்களை விட்டு ஆட விட்டு ஆங்காங்கே கோணங்களை வைத்து எடுத்த போதே எந்திரிச்சு போயிடுறான் திரையரங்கு விட்டு. திருவிளையாடல் என்று ஒரு படம், ஒரே அடுக்கென்றால் ரீல், ஒரே அடுக்கில் 5 பாடல்கள். உலக வரலாற்றில் எந்த கொம்பனாலையும் அப்படி படம் எடுக்க முடியாது, நடிக்க முடியாது. நீ வேணா போட்டு பாரு. இப்போ நான் சொல்கிறதில்ல, இங்கே பாரு, டி.எஸ். பாலையா வருவார், அங்கே ஒரு பாட்டு, அங்கே ஒரு பாட்டு, அடுத்து விறகு விற்க வருவார், அங்கே ஒரு பாட்டு, அப்புறம் ராத்திரியில் ஒரு பாட்டு, அப்புறம் டி.ஆர். மகாலிங்கம் கோயிலுக்குள்ளே ஒரு பாட்டு. 5 பாட்டு ஒரே ரீலில் வருது. எவனும் எந்திரிச்சு போகல. ஒரு நடிகர் எந்திரிச்சு கொரட்டை விட்டு அப்படி உட்கார்ந்துருக்காரு. அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி ஒன்றும் கிடையாது, ஒரு ஆள் உட்கார்ந்து சம்மணம் போட்டு உட்கார்ந்து ஒரு பாட்டு முழுக்க பாடி எவனை எந்திரிச்சு போக வைக்க முடியாமல் இருக்குன்னா அது சிவாஜியால தான் முடியும். உட்கார்ந்துக்கிட்டே பாட்டை பாடி இருந்த இடத்துல கையை விட்டு எந்திரிக்க விடாமல் வைக்க முடியும்னா அது உலகத்தில் சிவாஜியால தான் முடியும். சிவாஜி நடிப்பு அதை பேசிட்டே இருக்கலாம், அதை விட்டுரு, அதுக்கு போகவே முடியாது. நான் சொல்லிட்டேன், சிவனே வந்தாலும் எங்கள் ஐயா சிவாஜியை தான் கும்பிடுவான். புரியுதா? என்ன, நான்லாம் முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம்னு இருக்கேன். அதில் அதை ஒரு படம் இருக்கு, சிவாஜி படத்தான் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. தெரியாது கட்டபொம்மனை யாருக்கும். சிவாஜிக்கு ஒன்றும் தெரியாது நினச்சிருக்கான் பல பேர். அவர் படிக்காதால அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு. மயிலாப்பூரில் பாரதி வித்யா பவன் வருது. அதில் சிலம்பு செல்வர் ஐயா மாப்பு சிவஞானத்திற்கு சிறந்த சிலப்பதிகார சொற்பொழிவு ஆற்றியதுக்காக பாராட்டு விழா. அவர் ஒரு பேரறிஞன், அந்த பேரறிஞனுக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் ஒருவர் பேசுகிறாரு, சிலப்பதிகாரத்தில் ஒரு அரசன் முடியை இழந்தார், இன்னொரு அரசன் செங்கோலை இழந்தார், ஒரு குடிமகள் சிலம்பை இழந்தார். நல்லா கொஞ்சிக்கணும். அந்த விழாவில் மாப்போசிக்கு வெங்கல செங்கோல், வெங்கல முடி, இந்த இது கொடுக்கப்படுது. எது? இந்த கால் சிலம்பு வெள்ளியில், 3மே வெள்ளியில் கொடுக்குறாங்க மாப்போசிக்கு. அப்போ அந்த விழாவில் ஒருத்தர் பங்கேற்று பேசுகிறார் அவரை பாராட்டி. ஒரு அரசன் முடியை இழந்தா, ஒரு அரசன் செங்கோல் இழந்தா, ஒரு குடிமகள் சிலம்பை இழந்தா, ஆனால் இது 3ம் ஒருவரிடத்துல திரும்பி வந்திருக்குது. யார்கிட்ட வரணுமோ அவர்கிட்ட வந்திருக்குது, உரிய இடத்துல வந்து சேர்ந்திருக்குது. இனியேனும் அவர் அதை இழக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று பேசியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். முடியை இழந்த மன்னன் இளங்கோவடிகள், செங்கோலை இழந்த மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன், சிலம்பை இழந்த குடிமகள் கண்ணகி என்று பேசுறார். மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி அளவுக்கு சொற்பொழிவாற்றிய பெருந்தகை நமது ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எல்லாம் நடிப்பான், 5 ரூபாய் கொடுத்துட்டு 500 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவான். இவர் 500 ரூபாய் கொடுத்துட்டு அமைதியாக இருப்பார். அதான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. வஞ்சகம் சூழ்ச்சி இல்லாத ஒரு மகத்தான மனிதன். மற்றவர்களைப் போல ஏமாற்றி வஞ்சித்து வாழ்ந்த ஒரு மனிதன் அல்ல. இங்கே இருக்க பிரச்சனை அதுதான் அவர்கிட்ட. கட்டபொம்மனா நடிச்சிட்டாரு, அதோட போயிருக்கலாம். ஆனால் கட்டபொம்மனை தூக்கிலிட்ட கயத்தாரில் அந்த இடத்தை வாங்கி கட்டபொம்மனுக்கு சிலையை நிறுவி பன்னெடுங்காலமாக தன் சொந்த காசிலே அந்த இடத்தையும் சிலையையும் பராமரித்து பிறகு ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது
அந்த சிலையையும் இடத்தையும் அரசிடத்தில் பெருமையோடு ஒப்படைத்த பெருமகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். என் அண்ணன் இளைய திலகம் பிரபு அவர்கள் எனக்கு ஒரு படம் அனுப்பியிருந்தாங்க. அது யாருன்னா, உலக பொதுமறை தந்த நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார். சில வள்ளுவனுக்கு நிகரான ஒரு அறிவு பேராசான், ஒரு தத்துவ மேதை உலகத்திலே கிடையாது, எவனுமே கிடையாது. அவன் போதிக்காததை எந்த வேதங்களும் போதிக்கல உலகத்தில். இது சத்தியம். அப்படிப்பட்ட அந்த வள்ளுவ பெருமகன் சில இங்கே பேசிய நமது ஐயா கூட குறிப்பிட்டாங்க. பேரறிஞர் அண்ணா காலத்தில் உலகத்தமிழ் மாநாடு நடக்கிற போது அந்த சிலையை நிறுவியவர் ஐயா நடிகர் திலகம். சிலைக்கு முன்மாதிரியாக, ரோல் மாடலாக மாதிரியாக நின்று அந்த படத்தை எடுத்து அந்த சிலையை நிறுவி சொந்த காசில், இன்னைக்கு அது கடற்கரையில் இருக்கு, நீ போய் பார்த்தீங்கன்னா கீழே சிலை உபய அன்பளிப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று இருக்கு. சிலையா நிற்கிறவர் வள்ளுவர் அல்ல, வள்ளுவரா நிற்கிறவனே சிவாஜி கணேசன். புரிஞ்சுக்கணும். சிவாஜி என்பவர் ஒரு நடிகர் அல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாற்று ஆவணம். அதை நல்லா விளங்கணும். சிவாஜி இல்லைன்னா வாவுசி தெரியாது உனக்கு, சிவாஜி இல்லைன்னா திருநாவுக்கரசர் தெரியாது உனக்கு, சிவாஜி இல்லைன்னா திருமால் பெருமாளை பார்த்திருக்க மாட்டே நீ. ராஜராஜன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், 1000 ஆண்டுகள் கடந்திருக்கலாம், பெருவுடையார் கோயிலை கட்டியிருக்கலாம். ஆனால் ராஜராஜ சோழன் எப்படி இருப்பான்னா, அது ராஜராஜ சோழன் படத்தை சிவாஜியை பார்த்தா நீ தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற பிரச்சனை அது. அதை பேசிக்கொண்டே போகலாம். ஏன் இவ்வளவு ஆவேசப்படுறாங்க சீமானவன் தம்பியில்? ஏன் இவ்வளவுனா அநீதி, அதனால கோவப்படுறோம். இது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, எங்கள் மீது திணிக்கப்பட்ட அவமானமாக நாங்கள் கருதுகிறோம். அதுதான் இங்கே, வேற ஒன்றும் இல்லை. இது அந்த சிலை இருக்குது, உண்மையிலே இடையூறுனா நாங்களே எடுத்துருங்கன்னு சொல்லியிருப்போம். இல்லை, நீங்கள் திட்டமிட்டு அவமதிக்கிறீங்க, அதனால கோவப்படுறோம். அதே கடற்கரையில் மன்றோவுக்கு சிலை இருக்கா இல்லையா, நடு வீதியில் நிற்கிறாரா இல்லையா, மன்றோவுக்கு என் மண்ணுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன சம்மந்தம்? இந்த செமினி மேம்பாலத்துக்கிட்ட ஒருத்தன் குதிரையை பிடிச்சி நிற்கானல, அவன் யாரு? யாரோட பெரிய தம்மையும் சின்ன தம்மையும்? அவன் இடையூறா இல்லையா? இப்போ என் தம்பி அறிவிச்செல்வன் கூட கேட்டான்ல, எங்கள் ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் சிலை இங்கே இருக்குல்ல, தேனாம்பேட்டைக்கிட்ட அந்த இதில் விளக்கிட்ட எடுத்துருங்களேன் பார்ப்போம். எடுத்துரு. ஏன்? பெரிய ஓட்டு இருக்கு. எங்கள் ஐயாவுக்கு இல்லைன்னு நீ நினைக்கிற, அது இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் நான் அந்த வேலையை செய்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன நீ நினைக்கிற? அவருக்கு யாரும் இல்லை, சிவாஜி தானேன்னு நினைக்கிற நீ. அது எடுத்தா கேட்பார் இல்லை, யாரும் இல்லைன்னு நினைக்கிற நீ. சரியால் நான் சென்னையில் இருக்கும்போது எடுத்துருக்கணும். நான் சேலத்தில் கூட்டம் பேசுனது ராத்திரியில் தூக்கிட்டேன். இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு இருக்கு. ராத்திரிக்கு பிறந்தவங்க கிட்ட நாட்டை கொடுத்துட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பணம் செல்லாதுங்கிறாங்க ராத்திரியில். வரி எங்கள் ஊரில் சமுகாலம் ஏலம் போட வருவேன், போர்வை ஏலம், சேலை வேட்டி ஏலம் போட வருவாங்க. ஒரு காடா விளக்கை ஏற்றிட்டு இந்த உழைக்கி மக்கள்லாம் ராத்திரியில் மந்தையில் கூடியிருப்போம். ஏலம் கேட்குறோம், ஒரு காடா விளக்கு எரியும். ஒரே விளக்கு தான் பெருசாக எரியும். ஒரு போர்வை, நாங்கள் மார்கழி குளிரில் காட்டு வேலை செஞ்சுட்டு வர்றவன், குளிர் இருக்கும், அது போத்திக்கிறதுக்கு ஒரு திக்க சாக்கு தண்டியில் ஒரு போர்வை வைப்பான். ஏலம், போர்வையின் மதிப்பு, ஏலக்காரர் மதிப்பு 5 ரூபா. கேட்குறவங்க கேட்கலாம்ன்றான். அவன் எப்போ போடுவாங்கிற ஏலம்? ராத்திரியில். ஆனால் ஏலம் விடுறதுக்கு முன்னாடி ஒரு மணி வச்சுருப்பான், டொங்கின்னு ஒரு அடி அடிப்பான். நீங்கள் பார்க்குறீங்க எல்லாட்ட படங்கள் எல்லாம் ஏலம் விடும்போது ஒரு மணி அடிப்பான். அதே மாதிரி ராத்திரி வரி விதிக்கும்போது நிதியமைச்சர் எந்திரிச்சு போயிட்டு இங்கே ஒரு மணி இருக்கட்டும் அங்கேன்னு அடிக்கிறாங்க. இது நள்ளிரவில் தான் அடிக்கிறாங்க. வரியாக ராத்திரி வருது, பணம் செல்லாதான் ராத்திரி தான் நடக்குது. அப்சல் குருவை தூக்கில் போடணுமா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது போட்டுடுறாங்க. சிலையை தூக்கணுமா? ராத்திரிலாம் தூங்கும்போது தூக்கிட்டு போயிடும். ஏன்? திருட்டு பயில்கள்கிட்ட நாடு இருக்கிறதுனால எல்லாம் இருட்டிலேயே நடக்குது. ஒரு எவ்வளவு கண்ணியமாக கோரிக்கை வைக்கிறோம். பல தடவை சிலைக்கு மாலை அணிக்கும் போது சொல்கிறோம், அன்பாக சொல்கிறோம். இன்னைக்கு நாங்கள்லாம் இந்த கோழி கொண்டு அடிச்சுட்டு பல்லாங்குழி விளையாடிக்கிட்டு இருக்க பயிலுக மாதிரி தெரியுதா உங்களுக்கு? வரலாற்றை மாற்றி படைக்க வந்த புரட்சியாளர்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்.
சிவாஜி யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சதுனால போராடிட்டு இருக்கோம். சிவாஜி சொல்லுவான், கூத்தாடி பயிலுக்கு அப்படின்னா என்னடா கூத்தாடி பயின்ட்டு இருக்கிற நீ? இப்படித்தான் பலவே கூத்தாடி போய் சினிமாக்கார போய் சினிமா கேட்பேன்னு வாழ்றதுக்கு நாட்டை கொடுக்காம 50 ஆண்டுகளாக வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்காம 50 ஆண்டுகளாக ஆள்றதுக்கு நாட்டை கொடுத்துட்டு போயிட்டு நாசமாயிட்டு இருக்கான். இது ஒரு கேடுகட்ட சமூகம், இது விளங்கலை. அப்படி பார்க்க முடியாது சிவாஜி. அதுல சிலையை நிறுவியவர் ஐயா கலைஞர் அவர்கள். அது ஆட்சி கலைஞ்ச பிறகு அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக வந்துடுறாங்க. ஆட்சி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கண்ணகி சிலை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்ததோ அதே காரணம் தான் ஐயா சிவாஜி சிலை எடுக்கிறதுக்கு இருக்குது. அதான் உண்மையான காரணம். வழக்கு எப்படி போடப்படுதுன்னா, காந்தியை அவமதித்து கொண்டு அந்த சிலை இருக்குது. இதை நல்லா கற்றறிந்த பெருமக்கள், அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும். காந்தி சிலையை சிவாஜி சிலை எப்படி அவமதிக்குது? வழக்கு தொடரப்பட்டதுக்கு காரணம், காந்தி இப்படி பார்த்து கொண்டு இருக்கிற போது சிவாஜி காந்திக்கு முதுகை காட்டி கொண்டு நிற்கிறார். எவ்வளவு பெரிய தேசபக்தர்கள் பார்த்துக்க. காந்திக்கு சிவாஜி முதுகை காட்டி கொண்டு இருக்கிறார். இதுதான் வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் அவர்கள், இவ்வளவுதானே பிரச்சனை, சிவாஜி சிலையை இப்படி திருப்பி வச்சிரு, அவ்வளவுதானே, இதான தீர்ப்பா வந்திருக்கணும். இப்படி இருக்கிற சிலை இப்படி வந்துட்டா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வழக்கு தொடுக்கப்பட்டது காந்தி அவமதிக்கிறார் என்று தீர்ப்பு வந்தது போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு. இதுல இருந்தே தெரியுது இது நோக்கம் தப்பா இருக்கு அப்படின்னு. சிவாஜி சிலையால் போக்குவரத்துக்கு என்ன நெருக்கடி? ஆவணங்கள் உண்டா? சிவாஜி சிலையால் நடந்த விபத்து எத்தனை புள்ளி விவரங்கள் உண்டா? இல்லை. நாட்டில் நடக்கிற விபத்து எல்லாமே சிவாஜி சிலையால் தான் நடக்குதா? பதில் இருக்கா? இல்லை. சிவாஜி சிலையை தவிர நடுச்சாலையில் வேற எவர் சிலையும் இருக்கா? இல்லையா? இருக்கு. பல ஆயிரம் பேருக்கு இருக்கு. அப்ப திட்டமிட்டு இதை அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே இது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதனாலதான் கோவப்படுறோம், அதனாலதான் கடற்கரையில் நீர்வனும் பிடிவாதமா இருக்கும். தானே காந்தி அவமதிக்கிற செயல் உண்மையில என்ன? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க அறிவார்ந்தவர்கள். காந்தி எதற்கு எதிராக இருந்தார்? விபச்சாரத்திற்கு. காந்தி எதற்கு எதிராக இருந்தார்? மதுவுக்கு. காந்தி கொலை கொள்ளைக்கு. காந்தி ஊழல் லஞ்சத்திற்கு. இது எல்லாவற்றிற்குமே காந்தி படம் பொதித்த படம் சிரித்துக் கொண்டே துணை போகிறது. இதை விட இந்த தேசம் காந்தி அவமதிச்சிட முடியாது. ஓட்டுக்கு கொடுக்கிற 4000 5000 காந்தி சிரித்துக் கொண்டே போகிறார். சேகரட்டி வீட்டில் குவிந்து கிடத்துல பல 100 கோடியிலையும் காந்தி சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இவங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கிற பணம் அத்தனையிலும் காந்தி இருக்கிறார். கேவலம் இதை விட உண்டா? இதை விட உண்டா? காந்தி இதை விட நீங்க அவமதிச்சிட போறீங்களா? காந்தி மீது பற்று கொண்ட பெருமக்கள் சிவாஜி முதுக காட்டிட்டாராம். சிவாஜி இல்லைன்னா இந்த நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களை அடையாளம் தெரியாமல் அழிந்திருப்பானடா. சிவாஜி இல்லைங்க. ஒரு புரிதலும் இல்லை, ஒண்ணும் இல்லை. லால்பூர் சாஸ்திரி வந்திருக்கிற போது அன்னைக்கு இருந்த நிதி வசூலிக்கும் போது எங்க அம்மா கமலாம்மா கையில் இருந்த வீட்டில் இருந்த அத்தனை நகைகளையும் அள்ளி லால்பூர் சாஸ்திரி மனைவிட்ட கொடுத்தவங்க. இந்திய சீன போறப்ப கலை நிகழ்ச்சி நடத்தி பணத்தை வசூலிச்சு கொடுத்து எல்லையில் நின்று போராடிக்கிட்டு இருக்க ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்கு திரைக்கலைஞரோடு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய மாபெரும் கலைஞன் சிவாஜி. பெருந்தலைவர் காமராஜரை பயன்படுத்தி கொண்டு பதவிக்கு வந்த பல பதவிகள் இருக்கான். ஆனால் கடைசி வரை சிவாஜியின் தொண்டனா இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது என்ன பற்றோடு இருந்தாரோ அப்படி பதவியில் இல்லாத போதும் பெருந்தலைவரோடு அதே பற்றோடும் நேசத்தோடு இருந்த ஒரு தொண்டன் சிவாஜி. இவங்கள மாதிரி பதவிக்கு அங்கேயும் இங்கேயும் பள்ளிச்சுக்கிட்டு மண்டி விட்டு நின்றுகிட்டு இருந்த ஒரு ஆள் கிடையாது. ஏதோ சிலை தானே, அதுக்கு போய் இவ்வளோ பேச்சுக்கிறேன்னு. இது சிலைன்னா இவன் என்ன தெரியுமா சொல்கிறேன்? என்னங்க இந்த கீழடின்னு பேச்சுக்கிறேன். அதை போய் தோண்டி இந்த பானை எடுத்துட்டாப்புல
ஒரு தட்டு 2 எடுத்துட்டாப்புல, 2 ஓட்டாங்குளிச்சி எடுத்துட்டாப்புல. அட பாவி, எதுக்கு ஒன்றுக்கும் சொல்லுங்களேன். அதை எடுத்துட்டா என்ன ஆயிரும்? இந்த சிலையை தூக்கிட்டா என்ன பிரச்சனை? நீ செத்துட்டாதான் எங்களுக்கு என்ன பிரச்சனை? செத்துப்போ. என்ன டே, வரலாறுன்னு ஒன்று எதுக்குடா இருக்கு? அப்புறம் அருங்காட்சியகம் மியூசியம்னு ஒன்று எதுக்குடா வைக்கிறீங்க? எல்லாரும் உள்ள போய் கோடி கும்மி அடிக்க வைக்கிறீங்க. எதுக்கு வைக்கிறீங்க? இது ராஜராஜ சோழன் வீசி விளையாண்ட வாள், அதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க? இது அந்த காலத்து நாணயம், அதெல்லாம் எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்கடா? எதுக்கு? தமிழர்களின் அடையாளம். சிவாஜி என்ன மக்களுக்கு தொண்டாட்டினாரா? பதவியில் இருந்தாரா? என்ன கம்பர் எல்லாம் என்ன தொண்டாட்டினாங்களா? வள்ளுவர் எல்லாம் தொண்டாட்டினாரா? ஔவையார்லாம் தொண்டாட்டினார். இப்படியா கேட்ப? இப்படியா கேட்ப? அடையாளம்டா. அறநெறிக்கு எப்படி ஒரு வள்ளுவனோ, அறிவுக்கு எப்படி ஔவை மூதாட்டியோ, நீதிக்கு எப்படி கண்ணகி பெரும்பாட்டியோ, அப்படி ஒவ்வொன்றும் ஒரு அடையாளம். தமிழனின் வீரத்திற்கு எப்படி பெருமை மிக்க பாட்டங்கள் கப்பலோடு தெருமை ராஜராஜ சோழனும் அரசேந்திர சோழனும் கரிகால் பெருவள சோழனும் தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் வேலு நாச்சியாரும் மருதுபாண்டியரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் இப்படி மாபெரும் மறவர்கள் வரிசையோ அப்படித்தாண்டா. தியாகம்னா கப்பல் ஓட்டிய தமிழன். தமிழன்ல அப்படி ஒரு எங்க ஐயா சொன்னார் பாரு. ஏன் அவன் தியாகத்தில் சிறந்தவன்? மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்கு ஒரு மனிதன் இழுத்தான். பிறக்கும் போது மாபெரும் செல்வந்தனாக இருந்த ஒருவன் இறக்கும் போது மன்னனை வியாபாரம் பண்ணி செத்தான். அதை நீ விளங்கணும். இது மாதிரி ஒரு கொடுமை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ நான் சொல்றேன், நான் சபிக்கிறேன். வஉசி அனுமதிக்காத பதவி, வஉசியின் வாரிசுகளுக்கு கிடைக்காத பதவி, கண்ட கண்ட நாய் பேய்களுக்கு இந்த நாட்டில் கிடைக்குது. இது உருப்படாது இந்த நாடு. என்ன தர்ம யுத்தம் நடத்துறாரு ஓபிஎஸ்? பெரிய பீமரும் தர்மரும், பீஷ்மரு தர்மரு தர்ம யுத்தம் நடத்துறாரு. ஒரு துணை முதல் பதவியில் யுத்தம் முடிஞ்சிருச்சு. என்னங்கடா உங்க யுத்தம்? ஐயோ, 23ஆம் புலிகேசி படம் பார்த்ததை விட காமெடியன் பெரிய கொடுமை. அதாவது கொடுமை கொடுமை. அதுபோல நீ தமிழர் இன வரலாற்றில் மானமும் வீரமும் அறிவும் ஆற்றலும் ஒருங்கே பெற்ற வீரன் அப்படின்னா 2000 ஆண்டுகளை தமிழர் இன வரலாற்றில் பிரபாகரன் என்ற பெரும் வீரன். இசையா தமிழர் இசையா பல அடையாளங்கள், எண்ணற்ற பல அடையாளங்கள். ஆனால் சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்க அடையாளங்களாக இசை மேதை இளையராஜா, இளம் மேதை ஏஆர் ரஹ்மான் போன்ற அடையாளங்கள். அவெல்லாம் என்ன ஒரு இசை பாடலுங்க, அவன் அப்படி இல்லப்பா. அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம். எத்தனையோ இசை மேதைகள் அடுக்கடுக்காக. கண்ணதாசன் வெறும் சினிமா பாட்டுக்காரர். அவரு தமிழ் கலை, தமிழ் இலக்கியத்தின் பேர் அடையாளம் கண்ணதாசன். சும்மா அப்படி என்ன ஒரு பாட்டு எழுதி அவரை போய் இப்படி பேசிட்டுக்கிறான்னு அப்படி பேசிக்க முடியாது. தமிழ் திரை உலகத்தில் திரைக்கலைஞனில் நடிப்பு அப்படின்னா சிவாஜி. நானும் எங்கள் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கான், என் தலைவன் பிரபாகரன். தமிழ் திரைப்படத்தை பற்றி பேச்சு நீண்ட நேர விவாதம். சேரனை பற்றி, பாலாவை பற்றி, எல்லாரை பற்றியும் பேசிக்கிறோம். அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது சத்யராஜை பற்றி பேசுவது, எல்லாரையும் பற்றி பேசிக்கிட்டு வரும்போது தமிழ் திரைப்படம் நமக்கு என்ன அடையாளம் மிச்சம் இருக்கு? சிவாஜி விட்டா வடிவேலு, வேற என்ன இருக்கு நமக்குன்ட்டார். முகம், தமிழ் முகம், தமிழ் அடையாளம், தமிழ் உச்சரிப்பு, தமிழ் கலை எங்க இருக்கு உனக்கு? அதனாலதான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கான். இந்த சேரன் கூட சொன்னார் பாருங்க, கலை கோயில், சிவாஜிக்கு கலை கோயில் கட்டுவேன்ட்டு. கலையை இலக்கியத்தை போற்றாத சமூகம், கொண்டாடாத சமூகம் வாழாது. கலைக்கு மொழி எதும்பா, நல்லா கொஞ்சிக்கணும். மொழி இல்லாத கலை ஏது? கலையும் இலக்கியமும் இல்லாது மொழி இல்லை, மொழி இல்லாது கலையும் இலக்கியமும் இல்லை. அது நல்லா கொஞ்சிக்கணும். ஆனால் கலையும் இலக்கியம் இல்லாது மொழியே இல்லை. எனவேதான் கலையை போற்றாது, இலக்கியத்தை போற்றாது ஒரு சமூகம் வாழாது.
கலைஞன் இல்லாத இலக்கியமும் கலையும் ஏது? அதனாலதான் கலைஞனை போற்றுறோம்.